Taste the Daily. அண்மை செய்தி. காஞ்சிபுரத்திலும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் உட்பட அதிமுகவினரை கைது செய்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமிகாந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லட்சுமிகாந்தன், விவரங்கள். வணக்கம் சையத். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயணம் மாணவி ஒருவரை மிரட்டி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக கட்சியை சேர்ந்த பிரியாணி கடை நடத்தும் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் முகவரி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் இணையதளத்தில் கசிந்ததால் காவல்துறை மீது கடும் விமர்சனங்கள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் குற்றவாளிக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவித்திருந்தால் இது தொடர்பாக காவல்துறையிடம் முன்கூட்டியே அனுமதி கடிதம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலாங்கேட் பகுதியில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் தீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து மாவட்ட கழக செயலாளர்களும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கழகத்தினர் ஒன்று திரண்டனர். அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய வரும்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிமுகவினரை வழிமறித்து தடுத்து நிறுத்தினர். ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்த முறையான கடிதம் அளிக்கப்பட்ட நிலையில் ஏன் எங்களை தடுக்கின்றீர்கள் என மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் அவர்கள் காவல்துறையினரிடம் கேட்டபோது காவல்துறையினர் இதற்கு முறையான பதில் அளிக்காமல் அராஜக போக்கை கையாண்டனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினரை வலுக்கட்டாயப்படுத்தி கைது செய்து 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முறையான கடிதம் கொடுத்த நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்காமல் கழகத்தினரை வலுக்கட்டாயப்படுத்தி கைது செய்த காவல்துறையினரின் அராஜக போக்கு பொதுமக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் SSR சத்யா உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட கழகத்தினர் கலந்து கொண்டது செய்ய. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.